சிந்தனைகள் மக்களுடைய செயல்கள் இந்த மாதிரி இந்த ஆட்சியை அகற்றணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. மனித நேயமற்ற மக்கள்களையும் பாதுகாப்பு தவறியது இந்த அரசாங்கம். அதிமுக 30 வருஷம் ஆண்ட கட்சி, அந்த கட்சி நிலைச்சு நிற்கணும். மக்கள்லாம் சேர்ந்து மக்களாட்சி, அந்த ஆட்சி தான் வரணும். சென்னையில் இருக்கின்ற அனைத்து மக்களும் கடல் போல் திரண்டு இந்த கூட்டத்தில் கலந்து சட்டம் ஒழுங்கு ரொம்ப சீர்கெட்டு போச்சு. அவர் என்னன்னா போட்டோ ஷூட் கொடுக்கறதுக்கும் சைக்கிள் மிதிக்கிறதுக்கும் ஜிம்மு போகிறதுக்கும் இதுக்கு தான் ஒரு லாக்கியாக இருக்க தவிர சட்டம் ஒழுங்கு அதிமுக அம்மா என்ற ஒரு வார்த்தை மக்களுக்கு அவ்வளோ பாதுகாப்பாக இருந்தது. தெரிஞ்சோ தெரியாம மக்கள் ஓட்டு போட்டதுக்கான பலனை 5 வருஷம் தண்டனையை அனுபவிச்சுட்டாங்க. இனிமேல் பாதுகாப்பு வேணும் அப்பான்னு சொல்லாதீங்க. நீ துரோகி, எங்க பிள்ளைங்களோட வாழ்க்கையை வீணாக்கின துரோகி. உண்மையாவே சொல்ல போனா ஒரு ஸ்டேஷனுக்கு போனா கூட எங்களுக்கு மதிப்பு மரியாதை கிடையாதுங்க. எங்களுக்கு போறோம், நாங்க ஒரு ஸ்டேஷன்ல போய் ஒரு காமி எங்களை அடிக்கிறாங்க, ஒரு பெண்கள் சண்டை வருது. ஆனா அம்மா ஆட்சியில் நீங்க என்ன வச்சுக்கோங்க, எங்க மேல ஒரு துரும்பு பட்டா கூட எங்களுக்கோசம் பேசுவாங்க, எங்களுக்கோசம் ஸ்டெப் எடுப்பாங்க. எலெக்ஷன் வரும்போது எல்லாம் செய்யற மாரி பண்றாப்புல, எலெக்ஷன் முடிஞ்சோன்னு அப்படியே விட்டுறாப்புல, அவரு செலவு பண்ணிக்கிறாப்புல, டுக்காட்டில உக்காடுறாப்புல. இதில் வரும் கட்சிக்காரங்க மட்டும் இல்லாமல் நிறைய பொதுமக்களும் இதில் கலந்துருக்காங்க. காரணம் நிறைய ஆன்டி இன்கம்பன்ஸ் நிறைய இருக்கிறதுனால அந்த மாதிரி கலந்துருக்காங்க. இந்த போராட்டமானது எதுக்காக நடக்குது? போராட்டம் தமிழகத்தில் நடக்கின்ற பெண்களுக்கான அநியாயம், தமிழக மாணவர்களுக்கான அநியாயம், தமிழக மக்களுக்கான ஒரு அநியாயத்தை முன்னிறுத்தி இன்னைக்கு என்டிஏ கூட்டணி சார்பாக அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய தலைமையிலே அவர் எடப்பாடி நேரடியாக தமிழகமே திரண்டு வந்தது போல் அலைகடல் என திரண்டு தமிழக மக்கள் மாற்றத்திற்கான இந்த போராட்டம் சிறப்பான முறையில் நடந்துச்சு. மக்களுடைய சிந்தனைகள் மக்களுடைய செயல்கள் இந்த மாதிரி இந்த ஆட்சியை அகற்றணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதுதான் இந்த பெரிய மாபெரும் கூட்டம். நான் எடப்பாடியினுடைய பேச்சை கேட்பதற்காக சென்னையில் இருக்கின்ற அனைத்து மக்களும் கடல் போல் திரண்டு இந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. கட்டாயம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்ற அண்ணன் எடப்பாடி ஆட்சி பொறுப்பேற்றால் இங்க உள்ள ரெவடிகள் அனைத்து மாநிலங்களுக்கும் ஓடி விடுவார்கள். இது புரட்சி தலைவர் அம்மா ஆட்சி காலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்றால் இங்கே கொள்ளையடிப்பவர்கள், கொலை செய்பவர்கள், திருடுவர்கள், போதைப் பொருள் விற்பவர்கள் அனைத்து பேரும் அனைத்து சுற்றி இருக்கின்ற மாநிலங்களை நோக்கி ஓடி விடுவார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்தால்தான் இந்த மாதிரி அனைத்து இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களில் உள்ள கொலைகாரர்கள், கொள்ளைக்காரன், போதைப்பொருள் விற்பனை எல்லாம் தமிழகத்திலே பாதுகாப்பான இடம் தமிழகத்திலே அவர்களுடைய தொழிலை சிறப்பாக செய்வார்கள். இது மக்களுக்கு பெரிய இந்த 5 ஆண்டு காலங்கள் எப்படி ஓடியது என்று மக்கள் திணறிக்குன்ற வேளையிலே இந்த 5 ஆண்டு காலங்கள் சென்று விட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பு அண்ணன் எடப்பாடி பொறுப்பேற்பதற்கு இன்னும் 1 மாதங்கள் மட்டுமே இருக்கின்றன. அம்மாவுடைய ஆட்சியை, புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சியை அண்ணனுடைய தலைமையிலே தமிழக மக்கள் அமர்த்துவார் என்பதை கூறுகிறார். மக்களுடைய நிலைப்பாடில் இது முக்கிய போராட்டம். 5 ஆண்டு கால அரசியல் பயணத்தில் 28 இலாக்காவிலே போலீஸ் இலாக்கா முக்கியமான இலாக்கா. பொதுமக்களை பாதுகாக்கக்கூடிய போலீஸ் இலாக்கா. இதில் இன்னைக்கு நேற்று கூட ஒரு போதை ஊசி போட்டு ஒரு மாணவர் இறந்திருக்கிறார். 2 டிகிரி முடித்த மாணவர். அவருக்கு என்ன மனநிலை காரணம்? மக்களை, மாணவர்களை பாதுகாப்பு தவறியது தமிழக அரசாங்கம். இது முக்கிய போலீஸ் இலாக்கையில் போதை மாத்திரை, போதை ஊசி, பிள்ளைகளை 5 ஆண்டு காலம் 15 ஆண்டு காலம் படிக்க வைத்து கல்வி மாணவிகளை இந்த போதையால் தெரியாமல் கற்பழிப்பு, பல கற்பழிகள் நடக்கும். நீங்கள்லாம் உணர்ந்திருப்பீர்கள். நியூஸ் பார்க்காத இருந்ததில்லை. நீங்களே நியூஸ் டிவியில் இருக்கிறீங்க. இருந்தாலும் நாங்கள் சொல்கிறோம், மாணவர்கள் கற்பழிக்கிறார். போதையில் தடுமாறிய பிள்ளை, போதையில் மாணவர்கள், வேலை வாய்ப்பின்றி அரசாங்க வேலை வாய்ப்புகள் இல்லை. மாணவர்கள் மனநோயால் போதை பழக்கத்தில் சென்று விடுகிறார்கள். மாணவிகள் ஒரு பக்கம் படித்து போதை பிள்ளை கற்பழித்து பல பெண்கள் இறந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த மாணவர்களையும் மாணவிகளையும் மாணவர் செல்வங்களையும் மனித நேயமற்ற மக்கள்களையும் பாதுகாப்பு தவறியது இந்த அரசாங்கம். அதனால்தான் இது முக்கிய போராட்டம்.
ஒரு காவல்துறையில் அமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன நிலைப்பாட்டிலே தமிழக அரசாங்கத்திலே காவல்துறை செயல்பட்டு கொண்டு இருக்கிறது? போதை ஊசியில் எங்கிருந்து வரும், மாத்திரைகள் எங்கிருந்து வரும், கஞ்சா எங்கிருந்து வரும்? இத்தனை கொலை வழக்குகள் நடந்து கொண்டிருக்கிறது. மாணவர்களுக்கு கற்பழிப்பு என்ன செஞ்சிருக்கீங்க? மாணவர்கள் எத்தனையோ மாணவர்கள் போதை ஊசி போட்டு இறந்துருக்காரு. காவல்துறை என்ன செஞ்சிருக்கீங்க? காவல்துறை அமைச்சர் நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? மக்களை பாதுகாப்ப தவறிய இந்த போலீஸ் இலாக்கா மந்திரி ஸ்டாலின் அவர்கள் முக்கிய காரணம். மக்களுக்காகவே இந்த கட்சி இயங்குது. மக்கள் தான் மக்களோட மக்களா இருக்க ஒரு எடப்பாடியார். அதுக்காக இந்த கெஞ்சா ஊசி எல்லா ஸ்கூல் காலேஜ் எல்லாமே ரொம்ப சீர்கட்ட போச்சு. இந்த ஆட்சி தேவை கிடையாது, மக்கள் ஆட்சி வேணும் எங்களுக்கு. அதிமுக 30 வருஷம் ஆண்ட கட்சி, அந்த கட்சி நிலைச்சு நிக்கணும். மக்கள்லாம் சேர்ந்து மக்களாட்சி, அந்த ஆட்சி தான் வரணும். இப்ப ஸ்டாலின் அவர்கள் பாத்தீங்கன்னா அப்பா அப்படின்னு மாணவர் கூட்டும்போது சந்தோஷப்பட்டேன்றவர் சொல்றாரு. இல்ல அதுக்கான பாதுகாப்பு கொடுத்த மாதிரி இல்லையே. இல்ல எதுவுமே கொடுக்கலையே. கொடுத்துருந்தா நேத்து கூட ஒரு டபுள் டிகிரி படிச்ச மாணவன் இறந்துட்டான். கெஞ்சா எப்படி வந்தது? அம்மா இருக்க சொல்ல கெஞ்சா இருந்ததா? ஊசி இருந்ததா? மாத்திரை இருந்ததா? இல்லையே. இப்ப எப்படி வந்தது? பல உயிர்கள். 2 வயது குழந்தை நடமாட முடியல, 60 வயசு கெழுவி நடமுடியல, 80 வயசு கெழுவி நடமாட முடியல. நீங்களே பத்திரிக்கை துறைய நைட்டு 12 மணிக்கு வந்தா முடியாது. பாலியல் தொல்லை. இப்படி இந்த ஆட்சி தேவையா? இப்ப வர்றது அதிமுக மக்களாட்சி. அம்மா என்ன சொல்லுவாங்க? மக்களால் நான், மக்களுக்காகவே நான், உங்களால் நான், உங்களுக்காகவே நான். மக்கள் கட்சி இது. அதிமுகன்றது மக்கள் கட்சி, மகளிர் கட்சி. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. இந்த ஆட்சி என்ன செய்தது? கெஞ்சா வித்துது, பாலியம் தொல்லை கொடுத்தது, ஊசி போட்டுது, மாத்திரை கொடுத்தது. 5 வருஷத்துக்கு இதுதான் கொடுத்தது. மக்களுக்கு என்ன கொடுத்தது? புரட்சி தலைவர் கடுமையா உழைச்ச கட்சி. அம்மா யார்? உழைச்ச கட்சி. அம்மா என்ன சொன்ன என்ன கொடுக்கல? தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க, லேப்டாப் கொடுத்தாங்க, மிஷினு கொடுத்தாங்க, 1 ரூபாவுக்கு இட்லி கொடுத்தாங்க, 1.5 ரூபாவுக்கு சப்பாத்தி கொடுத்தாங்க, 3 ரூபாவுக்கு புளியாதரை கொடுத்தாங்க. என்ன கொடுக்கல? அனைத்துமே பழங்கின கட்சி அதிமுக கட்சி. 35 வருஷம் 5 ஆண்டு ஆன கெஞ்சா தான் கொடுத்தாரு, ஊசி தான் கொடுத்தாரு, போதை மாத்திரை தான் கொடுத்தாரு. காலேஜ் வரைக்கும், ஸ்கூல் வரைக்கும் 9வது படிக்கிற மாணவங்கிட்ட இருக்குதுப்பா. 9வது படிக்கிற மாணவங்கிட்ட இருக்குதுமா ஊசி, போதை மாத்திரை. 2 வயசு குழந்தைய விட்டுட்டு உள்ள வேலை செய்ய முடியலம்மா. போலீஸ்காரன் அவனே என்ன பண்றான்? ஒரு பெண்மணி வீட்டுல யூனிஃபார்மோட போய் கற்பழிக்கிறான். போலீஸ்காரனே இந்த மாதிரி பண்றான். அப்ப நாங்க எங்க யாரை தேடி போறது? கொடுத்த 5 வருஷம் நான் கொடுத்தேன். ஊசி தானே கொடுத்தேன். ஆட்சிக்கு அதிமுக தான், எடப்பாடியார் தான் மீண்டும் முதலமைச்சர். அரியன்ல நாங்க ஏத்த வைப்போம். போலீஸ் மந்திரியா இருக்காரு. ஆனா அந்த போலீஸ் மந்திரியா இருந்த ஸ்டாலினுக்கு அந்த பதவிக்கும் அவருக்கு தகுதியே இல்லை. ஏனென்றால் சின்ன பொண்ணு, 2 வயசு பொண்ணுலேருந்து 70 வயசு ஆயா வரைக்கும் கற்பழிக்கிறாங்க. சட்டம் ஒழுங்கு ரொம்ப சீர்கெட்டு போச்சு. அவர் என்னன்னா போட்டோ ஷூட் கொடுக்கறதுக்கும், சைக்கிள் மிதிக்கிறதுக்கும், ஜிம்மு போகிறதுக்கும் இதுக்கு தான் ஒரு லாக்கியாக இருக்க தவிர சட்டம் ஒழுங்கு அதிமுக அம்மா என்ற ஒரு வார்த்தை மக்களுக்கு அவ்வளோ பாதுகாப்பாக இருந்தது. இன்னைக்கு ஒரு அப்பா என்ற ஒரு சொல்லிக்கிட்டு மக்களை எல்லாரையும் கற்பழித்து எங்கெங்கேயோ போதை மாத்திரை, ஊசி, கஞ்சா எல்லாம் ஃப்ரீயாக விட்டார். அவங்க சம்பாதிக்கிறதுக்கோசம் எல்லாம் ஃப்ரீயாக விட்டார். இன்னைக்கு அவங்க துறையில் இருக்க, அவங்க கட்சியில் இருக்கவங்க தான் இன்னைக்கு கஞ்சா கேஸில் மாட்டின்னு முழிக்கிறாங்க. 2 வயசு பொண்ணு அவங்க இதில் அவங்க கவுன்சிலர் தான் இது மாதிரி பண்ணுறாரு. ஃப்ளைட்டில் போகிற பொண்ணு கூட பாதுகாப்பு இல்லை, கவுன்சிலர் அங்கேயும் அந்த பாலியல் தொல்லை கொடுக்குறாரு. இதனால ஒரு அப்பா என்ற வார்த்தைக்கு தகுதி இல்லாத ஒரு முதலமைச்சர் யாருன்னா ஸ்டாலின் தான். அம்மா என்ற சொல்லுக்கு பெண்களுக்கும் மக்களுக்கும் எல்லாருக்கும் பாதுகாப்பாக இருந்தது அம்மா அதிமுக அண்ணன் எடப்பாடியார் தான்மா. அண்ணா புகழ் வாழ்க, எம்ஜிஆர் புகழ் வாழ்க, புரட்சி தலைவி அம்மா புகழ் வாழ்க, எடப்பாடியார் புகழ் வாழ்க. இந்த 5 வருஷ ஆட்சியில பெண்களுக்கு எங்களுக்கு ஒரு பாதுகாப்பே கிடையாது. நாங்க
தெரிஞ்சோ தெரியாம மக்கள் ஓட்டு போட்டதுக்கான பலனை 5 வருஷம் தண்டனையை அனுபவிச்சுட்டாங்க. இனிமேல் பாதுகாப்பு வேணும். ஆனா இந்த அரசாங்கம் இதோட வீட்டுக்கு போயிடணும். குடும்ப ஆட்சி எங்களுக்கு தேவையில்லை. அண்ணன் எடப்பாடி ஆட்சி வரணும். பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும். சிறு குழந்தைகளுக்கு கூட ஒரு பாதுகாப்பு இல்லை. பிறந்த குழந்தைக்கு கூட பாதுகாப்பு இல்லை. கற்பழிக்கிறாங்க, பயமா இருக்கு. ஆனால் மக்கள் வந்து 5 வருஷத்துல ஓட்டு போட்ட தண்டனைய அமைஞ்சிட்டாங்க. அதனால இனிமேல் இந்த வீட்டு அரசு ஆட்சியை, திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பிட்டு நாங்கள் வருங்காலத்தில் எம்ஜிஆர் ஆட்சியை அமைச்சு, அம்மா புரட்சி தலைவர் ஆட்சி அமைச்சு, வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியாரோட ஆட்சி அமைத்து எங்களோட சந்தோஷமும் பெண்களோட சந்தோஷமும் பாதுகாப்பும் எங்களுக்கு வேணும். ஸ்டாலின் எல்லாருக்கும் அப்பான்றாரு. ஆனா உதயநிதி எப்படி வச்சிருக்காரு? எங்க வீட்டு பிள்ளைகளா கஞ்சா கொடுக்குறாரு. இதுதான் அப்பாவா? அப்பானா அம்மா இருந்தாங்க, அவங்க அம்மான்ற பேருக்கு ஒரு அர்த்தம் இருந்தது. அப்பா என்ன அப்பா? கஞ்சாவுக்கு அப்பாவா? கஞ்சா விற்கிறதுக்கு அப்பாவா? தலைவரா? உதயநிதிய துணை முதலமைச்சர் ஆகிறாரு. எங்க பிள்ளைங்களுக்கு ஏன் கஞ்சா கொடுத்திருக்காரு? அப்ப எங்க பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு இல்லாம ஏன் ஆக்குறாரு? அப்போ முதல்ல உதயநிதிக்கு கஞ்சா கொடுக்க சொல்லுங்க. அப்புறம் எங்க பிள்ளைங்களை அவர் பிள்ளை ஒண்ணு, நாங்க பிள்ளை. அவர் அப்பான்னு சொல்ற அருகதையே கிடையாது. அப்பானா என்ன? ஒரு குழந்தையும் ஒரு குடும்பத்தையும் ஒரு நாட்டையும் பாதுகாக்கிறாரு. அந்த அருகதை இல்லாதவர் அப்பான்னு சொல்லாதீங்க. நீ துரோகி. எங்க பிள்ளைங்களோட வாழ்க்கைய வீணாக்குன துரோகி. நீ துரோகி. எங்க பிள்ளைங்களோட படிப்பு வீணாச்சு. கஞ்சா வித்து ஒரு குழந்தைங்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லை. எங்க பிள்ளைங்களை நாங்க வச்சுக்கிட்டு பயந்து வாழறோம். வீட்டுக்கு வந்தாங்கன்னா 12 மணிக்கு எங்க பிள்ளைங்க வந்தாங்கன்னா நல்ல பிள்ளைங்க தான், பயப்படுறோம். பிள்ளைங்க என்ன செஞ்சுட்டாங்களோ, ஏது செஞ்சுட்டு வராங்களோ, உயிரோட வருவாங்களா, இப்படி பயந்து இருக்கிறோம். இந்த திமுக ஆட்சி வீட்டுக்கு போட்டோம். அப்பான்னு சொல்ல வேணாம்னு சொல்லுங்க. முழுக்கவும் பாலியல் வன்கொடுமை நடக்குது. அதுவும் குறிப்பாக இந்த 5 ஆண்டு காலம் ஸ்டாலினுடைய ஆட்சியில் பாலியல் வன்கொடுமை நடக்குது. அது இல்லாமல் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு. எங்கே பார்த்தாலும் அவனை வெட்டிக்கிறான், வெட்டுறவனு தைரியமாக உலக வரானுங்க. போதை புழக்கம் இருக்குது. ஒரு காலத்தில் சட்டசபையில் ஆளுங்கட்சியாக எடப்பாடி இருக்கும்போது எதிர்கட்சி அந்த ஸ்டாலினுடைய ஆட்கள் வந்து குட்கா எடுத்து வந்து காட்டினாங்க. அந்த குட்கா வந்து எங்கே பார்த்தாலும் இப்போ தாராளமான புழங்குனாங்க. இன்றைக்கி குட்காவோட அதிநவீன போதைப் பொருள்லாம் இன்றைக்கி வந்து புழக்கத்தில் இருக்குது. அதை கட்டுப்படுத்த தவறிய இந்த ஸ்டாலின் அரசை கண்டித்தோம். மக்கள் நிம்மதியாக இல்லாமல் எல்லாத்தையும் விலைவாசி ஏற்றத்திலும் இருக்குதோ. மொத்தத்தில் மக்கள் வந்து தமிழ்நாடு உடைய ஆட்சி காலத்தில் இது வரைக்கும் மோசமான ஆட்சி இந்த ஸ்டாலின் ஆட்சி தான். அதை எதிர்த்து தான் இன்னைக்கு வந்து மக்களை திரட்டி போராட்டம் பண்றோம். அப்பான்னு கூப்பிடுறாரு, அந்த பாதுகாப்பு கொடுக்கல. அப்பான்னு கூப்பிடுறாரு தவிர அப்பாவுக்கு உண்டான பாதுகாப்பு உண்மையிலே கொடுக்கல. அந்த அப்பான்னு கூப்பிடுறதுக்கு அர்த்தம் என்ன இருக்குன்னா, அப்பானாவ மிகப்பெரிய பாதுகாப்பான ஒரு நபர். அந்த நபருடைய பாதுகாப்பு எங்கேயுமே இல்லை. இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஆட்சி பிடிச்சிட்டாங்கன்னா இதெல்லாம் தடுக்க முடியுமா சார்? 2026 எடப்பாடியார் ஆட்சி அமையும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அந்த ஆட்சி அமைஞ்சிருந்ததுன்னா நிச்சயமா நீங்க சொல்ற மாதிரி சட்டம் ஒழுங்கு மட்டும் இல்லை, இன்னைக்கு இருக்கிற சீர்கேடு அனைத்தும் களையப்படும். மிகப்பெரிய பாதுகாப்பு அளிக்கப்படும். பாதுகாப்புன்றதுக்கு உண்மையான அப்பா எங்க எடப்பாடியார் தான். ஏன்னா அந்த பாதுகாப்பு அரவணைப்பு வந்து பொதுமக்கள் கிட்ட வந்து உணர்றாங்க. எடப்பாடியாரோட ஆட்சியில உணர்ந்து கொடுக்குறாங்க. இங்க வந்து பெண்களுக்கு உண்மையாவே பாதுகாப்பு கிடையாது. கெஞ்சா ஊழல், உண்மையாவே சொல்ல போனா ஒரு ஸ்டேஷனுக்கு போனா கூட எங்களுக்கு மதிப்பு மரியாதை கிடையாதுங்க. எங்களுக்கு போறோம், நாங்க ஒரு ஸ்டேஷன்ல போய் ஒரு எங்களை அடிக்கிறாங்க, ஒரு பெண்கள் சண்டை வருது, அப்படியே போலீஸ்காரங்க நின்று தான் பாக்குறாங்க தவிர எங்களுக்குன்னு பேச முடியாது. இதே அம்மா ஆட்சியில எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் நாங்களும் அதே போலீஸ் ஸ்டேஷன் போய்க்கிறோம், கொண்டுக்கிறோம். ஆனா அம்மா ஆட்சியில நீங்க என்ன வச்சுக்கோங்க, எங்க மேல ஒரு துரும்பு பட்டா கூட எங்களுக்கோசம் பேசுவாங்க, எங்களுக்கோசம் ஸ்டெப் எடுப்பாங்க. இப்போ வந்து கஞ்சா ஊழல் குடி எல்லாமே நடக்குதுங்க. இந்த ஆட்சி ரொம்ப கஷ்டமாகுது. அதனால அனைத்தின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சி தாங்க வரணும். எங்களுக்கு இரட்டை இலை தாங்க எங்களுக்கு. அது வந்தாதான் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு. எங்களுக்கு அம்மா ஆட்சியில தான் பாதுகாப்புங்க. இங்க நடக்க முடியல, கொல்ல முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க. பசங்களை பாக்குறோம், 17 வயசு 16 வயசு பசங்க குடிக்குதுங்க, கெஞ்சா அடிக்குதுங்க, போதைக்கு அடிமை ஆகுதுங்க, எல்லாமே நடக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாவே எங்களுக்கு இதுவா இருக்குங்க. இதே அம்மா ஆட்சி இருந்தா அப்படி நடக்காதுங்க. உண்மையா நாங்க அனுபவிச்சதுனால சொல்றோங்க. ஒரு போலீஸ்கார கூட எங்களை அடிக்கிறாங்க, ஸ்டேஷன் கைமா அம்மா ஆட்சிக்கோசம் போராடி நிக்கிறோம். எங்களை எதுவுமே கேட்காத, ஸ்டெப் எடுக்காத, ரொம்ப கஷ்டப்படுறோங்க. நாங்க எடப்பாடி அண்ணா ஜெயிக்கணும், எங்க எம்எல்ஏ சத்யா அண்ணா வரணும். இதுதான் நாங்களோட போராடுவோம். கண்டன ஆர்ப்பாட்டம்
சந்தோஷம். நீ விடுவு காலம் பிறக்கும், எங்க அம்மா ஆச்சு வரணும். 6 மாசத்து குழந்தை ஒண்ணுமே கிடையாது. அந்த அளவுக்கு பயம் இல்ல, பயமா இருக்குது. பயமா இருக்குதுங்க. எங்களுக்கு நடக்க முடியல, ரோட்ல பாதுகாப்பே இல்ல. கெஞ்சா, போதை, ஊசி எல்லாமே நடக்குது. இதால 16, 17 வயசுல பாதியே இல்ல. நாங்களே தைரியமா இருக்கிறவங்க தைரியமாவே எடுக்கல. வீடியோ எடுக்கிறாங்க, போலீஸ்காரங்களே வீடியோ எடுக்கிறாங்க. சண்டை போடுதெல்லாம் ஒரு மடக்க மாட்டுறாங்க, கொல்ல மாட்டுக்கிறாங்க. தூத்துக்குடியில ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. அந்த பொண்ணை கருப்பழிச்சு கொண்டதுக்கு போலீஸ் எழுப்பி அடிக்கிறாங்க. அப்ப எங்களுக்கு என்ன நிலைமை? போலீஸ்க்கே நிலைமைனா நாங்களாம் ஒண்ணுமே கிடையாது. அப்ப எப்படி நாங்க வாழ முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த குழந்தை பாவம் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க, எவ்வளவு வளர்த்துருப்பாங்க, எவ்வளவு பண்ணிட்டு இருப்பாங்க. செஞ்சான்ல விட்டான்ல அடிச்சே கொண்டுட்டானுங்க நாசமா. அடுத்த மறுநாளே ஒரு குழந்தை, 6 மாசத்து குழந்தைக்கு என்ன இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப தப்பு. இந்த ஆட்சியை ஒழிக்கணும். அண்ணா ஆட்சி வரணும், அம்மா ஆட்சி வரணும், அம்மாவை ஜெயிக்க வைக்கணும். அம்மா அம்மா போராடினாங்க, அந்த மாதிரி நாங்க போராடுவோம். எல்லாத்தையும் சந்திக்க நாங்க ரெடியா இருக்கிறோம். வேலை பார்ப்போம். எடப்பாடி அண்ணா ஜெயிக்க வைக்கணும். எம்எல்ஏ எங்க எடப்பாடி தான் முதல்வர் அமைச்சர். எங்க அண்ணன் தான். எங்க சத்யா அண்ணா அவ்வளவு செஞ்சிருக்காரு. அவரை உட்கார வைப்போம், சிங்காசனத்துல அவரை உட்கார வைப்போம். ஏன்னா பெண்களுக்கு இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா அம்மா அதுக்கோசம் போராடினாங்க. பெண்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கணும், பெண்கள் வந்து சுயமா நடக்கணும், சுயமா நடந்து போகணும். 1 மணிக்கு 2 மணிக்கு கூட நாங்க நடந்து போய்க்கிறோம். ஆனா இன்னைக்கு 6 மணிக்கே கதவு சாத்திக்கிறாங்க. ஏன்னா தமாதுண்டு பசங்களா கஞ்சா, பீடி, அபின்னு ஊசியில் இருக்கிறனால தமாதுண்டுங்க பசங்களை பார்த்தா நம்மளுக்கு பயமா இருக்குது. எந்த டைம்ல அதனால அவனுங்களை எதுவும் கேள்வி எங்களால கேட்க முடியாது. தவறு செய்தாலும் கண்டிக்க முடியல. ஏன்னா அவனுங்க நம்ம கண்டிக்கும் போது அவங்க வேற ஆயுதங்களை எடுத்து யூஸ் பண்றானுங்க. அப்ப நம்ம ஸ்டேஷன்ல தான் பாதுகாப்புன்னு சொல்லிட்டு போனா, ஸ்டேஷன்ல வந்து நீங்க அவங்க அடிக்கிறாங்கன்னா அவங்களை நீங்க அடிங்கன்னு தான் சொல்றாங்க தவிர அதுக்கு உண்டான ஸ்டெப் எடுக்க மாட்டாங்க. போலீஸ் வேடிக்கை பாருங்க. சாட்சிக்கு விட்டுறோம். சாட்சியில இந்த மாதிரி ஆட்சியில வந்து சொன்னதே கிடையாது வந்து எங்களுக்கு வந்து. அப்ப போலீஸே இப்படி சொன்னாங்க. அப்ப நம்ம மத்தவங்க என்ன பண்ணுவாங்க வந்து இவங்க கூட தைரியம் தான் போலீஸ்காரங்க. ஒரு ஆம்பளை எங்களை அடிக்கிறாங்க, அதை போலீஸ்காரங்க ரெக்கார்ட் எடுக்கிறாங்க. அது எவ்வளவு பெரிய தப்பு. போன வாரத்துல நடந்துச்சு, எங்க வீட்டானே நடந்துச்சு. போலீஸ்காரங்க ரெக்கார்ட் எடுக்கிறாங்க. ஒரு மடக்குல ஒரு ஆம்பளை வந்து எங்களை அடிக்க வராரு, கட்டையில அடிக்கிறாங்க. அதை போலீஸ்காரவே வேணா, நான் சிசிடிவி கேமராவை போய் பாருங்க வேணா, அதுல உண்மையாவே இருக்கும். அப்ப கூட போலீஸ்காரங்க சொல்றாங்க எங்களே வீடியோ எடுக்க சொல்றாங்க. அடி வாங்கின நாங்களும் உட்காந்து இந்த 2 நாளுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு கேஸே எடுத்தாங்க. அப்போ போன உடனே எடுக்கவே இல்லை எங்களுக்கு ஆக்ஷனே. உயிர் போயிருந்தா என்ன இருக்கும், இன்னைக்கு என் உயிர் போயிருந்தா என்ன இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலை கெட்டு போய் கிடக்குது. அந்த மாதிரி காலகட்டம் இருக்குது. அதனால அவருடைய ஆட்சி வந்தாதான் எல்லாமே நடக்கும். பெண்களும் சுதந்திரமா இருக்க முடியும், எல்லாமே செய்ய முடியும். 15 வயசு பொண்ணு போதையாகி ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஊந்து கிடக்குது. அப்ப பாருங்க எந்த அளவுக்கு நாடு வளர்ந்து. வருத்தமா இருக்கு. +2 படிக்கிற பண்ணி குடிக்குதுங்க, ஸ்கூல்ல குடிக்குதுங்க, டீச்சரா அடிக்குதுங்க. இந்த ஆட்சியில ஒரு வாத்தியரா அடிக்குதுங்க வந்து. அப்புறம் எப்படி பண்ண முடியும் சொல்லுங்க பார்ப்போம். இந்த மாதிரி எந்த இது அம்மா ஆட்சி நடந்ததே கிடையாது. ரொம்ப மோசம். நானே தைரியமானவன், நானே பயந்துடுறேன். நான் 1 மணிக்கு வருவேன் ஊருக்கு போயிட்டு. இப்பெல்லாம் நான் 6 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வெளியே வரேன். அண்ணன் எடப்பாடி ஆட்சி தாங்க வரணும். எங்க சத்யானா தான் எம்எல்ஏ வரணும். எங்களுக்கு பாதுகாப்பு, எங்களுக்கு இது பெண்களுக்கு எங்களுக்கு இதுதாங்க வேண்டும். சுயமரியாதை வேண்டும். அதுதான் மெயின். சுயமரியாதை வேண்டும். எடப்பாடி அண்ணா வரணும். எடப்பாடி ஆட்சி வரணும். எடப்பாடி ஆட்சி வரணும். ரெட்டாளிக்கு ஓட்டு போடுங்க. எடப்பாடி அண்ணா கடவுள் ஏசப்பாட பிரேயர் பண்றோம். அவருக்கோசம் எடப்பாடி அண்ணா வரணும், ஆட்சி வரணும், அம்மா ஆட்சி வரணும், மீண்டும் மீண்டும் அம்மா ஆட்சி வரணும். மக்கள் அப்ப நல்லா இருக்க முடியும், நடமாட முடியும். எல்லாம் விலைவாசி கூடுது. கல்வித்துறை பசங்க வந்தா அதுங்க தனித்து வர முடியல. அதுக்கு எதிர்த்து போராடுறாங்க. வாலிப வன்கொடுமை நிறைய நடக்குது. அதுக்காக எதிர்த்து அந்த வாலிப பிள்ளைங்க எவ்வளோ போராட்டங்கள் இருந்தாலும் அதை எதிர்த்து பிள்ளைங்க வந்து என்ன சொல்றது, வாலிப வயசுல வந்து அராஜகம் பண்றது, வாலிப பசங்க ஸ்கூல்ல இருந்து வந்தா அதுங்களை போராட்டங்கள் நிறைய பண்றது, வாலிப வன்கொடுமை நிறைய நடத்துறது. எங்களுக்கு விலைவாசி ஏறுது. இப்போ கேஸ் ப்ராப்ளம். கேஸ் இல்லாமல் சாப்பிட முடியுமா? எவ்வளோ நாளைக்கு ஹோட்டலில் வாங்கி சாப்பிட முடியும்? எவ்வளோ நாளைக்கு நம்ம போராட்டத்தை சமாளிக்க முடியும்? வேலை செஞ்சுட்டு வரேன்னா எத்தனை நாளைக்கு ஹோட்டலில் வாங்கி சாப்பிட முடியும்? இதுக்காக இந்த போராட்டங்கள் நடக்குது. முதல்வர் அவர்கள் பாத்தீங்கன்னா அப்பான்னு கூப்பிடுறது மாணவ மாணவிகள் மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா அந்த மாணவ மாணவிகளுக்கு உண்மையான பாதுகாப்புன்றதே இல்லை. பாதுகாப்பு இல்லையே, பாதுகாப்பே இல்லையே. பெண்களுக்கு 8 மணிக்கு மேலே நடமாட முடியலையே. இப்போ ஸ்கூல்ல இருந்து காலேஜ்ல இருந்து பிள்ளைங்க வர முடியலையே. அம்மா இருந்தால் நாங்கள் 11 மணிக்கு வருவோம். காலேஜ் பசங்க நல்லா ஃப்ரீயாக வருங்க. வாலிபான் கொடுமை அவ்வளோ நடந்தில்ல. அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும் இல்லையா? எதிர்ப்பு போராடணும் இல்லையா? அதுக்காக தான் இந்த போராட்டம். இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஆட்சி அமைஞ்சிருச்சுன்னா இந்த குற்றங்களை குறைக்க முடியுமா? குறைக்க முடியும். குறைக்கலாம். எடப்பாடியார் கண்டிப்பா செய்வார். செஞ்சுட்டானே இருந்தாங்க, செய்யாம இல்லையே, செஞ்சுட்டானே இருந்தாங்க. செஞ்சுட்டானே. இப்ப நடக்குது அம்மா ஆட்சியில இந்த அநியாயம். அம்மா ஆட்சியில எவ்வளவு பாதுகாப்பு இருந்து இப்ப கிடையாது. அந்த பாதுகாப்பு பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, சுத்தமா எவ்வளவு. அம்மா ஆட்சி போனதோட ரொம்ப தமிழ்நாடே இது தமிழ்நாடா நம்மளுக்கே ஆச்சரியமா இருக்கு.
தமிழ்நாடு மாதிரியே தெரியல. அவ்வளோ வன்கொடுமைகளே போராட்டத்தை நாங்கள் நடத்துகிறோம். விடியா திமுக அரசியல என்ன ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்கன்றது பெண்களுக்கு பலவிதமான பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு. 2 வயசு குழந்தையிலேருந்து பிறந்த குழந்தையிலேருந்தும் 70 வயசு பாட்டி வரையுமே ஒரு 4 நாள் 3 நாள் முன்னாடி பார்த்துருப்பீங்க. +2 படிக்கிற மாணவி வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணி படுகொலை பட்டி வெட்டி துண்டு துண்டாக வெட்டி போட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இனி வரும் காலங்களில் இந்த திமுக அரசு தீய சக்தி திமுக அரசை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு எல்லா பெண்களும், எல்லா மகளிரும், எல்லா குடும்ப பெண்மணிகளும் இப்போ வந்து விழித்திருங்க. வருகின்ற 26 சட்டமன்ற தேர்வு அடுத்த மாதம் 23ஆம் தேதி வந்து தேர்தல் வந்து நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. ஸோ பொதுமக்களாகிய மகளிர், ஆண்கள், பெண்கள், சமுதாயம் எல்லாருமே வந்து இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை நடக்கக்கூடாதுன்ற ஒரு காரண கட்டத்தாலேயும், அதே மாதிரி கஞ்சா புழக்கம் நிறைய ஏற்பட்டு இருக்குது. மாணவர்கள் இளம் வயசுலேயே வந்து தன்னுடைய வளர்ச்சியை வந்து போதைன்ற ஒரு இதுவால் அழிஞ்சிட்டு போயிட்டு இருக்குது. அதனால் இந்த போதைப் பொருள் தடுப்பாகவும் பாலியல் வன்கொடுமை தடுப்பாகவும் விலைவாசி உயர்வாகவும் இதெல்லாம் கண்டித்து போராட்டம் பண்ணி முழுக்க பெண்களுக்கு சுதந்திரம் வேண்டும். தனியாக நடக்கிற ஒரு பெண்ணு அப்போ அம்மா இருக்கும்போது தனிமையில் போயிருந்தாங்க, 12 மணியாக இருந்தாலும் 1 மணியாக இருந்தாலும். ஆனால் இன்னைக்கு பட்டம் பகலில் கூட தனியாக போகிறதுக்கு முடியல. பெண்களுக்கு ஒரு சுதந்திரம் கிடைக்கணும், பெண்களுக்கு வந்து அவங்களுடைய சுய உரிமை வரணும் அப்படின்றதுக்காகவும், பெண்கள் தாராளமாக சுதந்திரமாக நடக்கணுன்றதுக்காக வருகின்ற 26 சட்டமன்ற தேர்தலில் அண்ணன் எடப்பாடியார் ஆட்சிக்கு வருவார் என்பது நிச்சயமாக வெற்றிகரமாக நாங்கள் உறுதியாக இப்போ அளிக்கிறோம். அதே மாதிரி பொதுமக்களும் வாய்ப்பு அளிப்பாங்க. அதனுடைய கூட்டணி கட்சிகளுக்கும் வாய்ப்பு அளித்து 2026 அண்ணன் தமிழர், அதாவது சேலத்தின் சிங்கம் அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி அரியணையில் உட்கார்றதுக்காக இந்த ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கிறோமா. ரெட்டலை என்னைக்குமே வெல்லுன்றத அழியாத சின்னம். எத்தனை பேர் வந்தாலும் இன்னும் பல நூற்றாண்டுகள் வாழும், ஆட்சி புரியும் என்பது அம்மா சொன்ன வார்த்தையை முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு அண்ணன் எடப்பாடியாருடைய வழியில செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம். சைதை பகுதி. எதுக்காக இந்த போராட்டமானது நடந்து கொண்டிருக்கு? இது வந்து டிஎம்கே வந்து எதுவுமே சரியாக பண்ண மாட்டுறாங்க. இந்த கஞ்சா சரக்கு எல்லாமே சின்ன பசங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து இவர் தடுக்க மாட்டுறாப்புல. 1000 ரூபாய் கொடுத்தோன்னே இவருக்கு எல்லாம் ஓட்டு போட்டுறாங்க, இவர் நல்லவர் நினச்சி. ஆனால் ஒன்றுமே பண்ண மாட்டுறாப்புல. நான் பார்த்த வரைக்கும் ஒரு ரோடு சரியாக போடல, ஸ்கூல் சரியாக வந்து எதுவுமே பண்ணி தரல, ஃபுல்லாக ஒரு சிலிண்டரு இதுவாச்சு. ஏதாவது ஒன்று அவர்னால முடிஞ்சது ஏதாவது ஒன்று பண்ணல, ஒரு முயற்சி கூட அவர் எடுக்கவே இல்லை. அவர் என்னதான் பண்ணுறாப்புல, அவர் கட்சியில் இருந்தால் எலெக்ஷன் வரும்போது எல்லாம் செய்கிற மாரி பண்ணுறாப்புல, எலெக்ஷன் முடிஞ்சோடனே அப்படியே விட்டுறாப்புல. அவரு செலவு பண்ணிக்கிறாப்புல, டுக்காட்டியில் உக்காடுறாப்புல. இன்னமும் அவர் மீட்டிங் போட்டால் பிரியாணி தந்தாங்கோ, பிஸ்கெட்டு குத்தாங்கோ, ஜூஸு குத்தாங்கோன்றாப்புல. நான் இது சரி அது குத்தா அவர் என்ன நல்லவர் ஆகிடுவாரா? எதுவுமே பண்ணலையா அவர்? என்னதான் பண்ணாரு? அதான் கேள்வி கேட்டால் அது பண்ண இது பண்ண சொல்ல மாட்டுறாங்க. கேட்டால் தெரியலையாம். 1000 ரூபாய் குத்தாங்களாம், மீட்டிங்கு 200 ரூபாய் குத்தாங்களாம். நான் இது கதையாகுது. இது ஃபஸ்ட்டு எல்லா போதையும் நீங்கள் ஒழிக்கணும். நீங்கள் ஒயின் ஷாப்லாம் மூடணும். ஃபஸ்ட்டு ஸ்கூலு பாத்ரூம்லாம் சரி பண்ணி தரணும். பசங்களுக்கு பஸ்ஸு வசதி வேணும் காலேஜ் போகிறவங்களுக்கெல்லாம். அப்புறம் ட்ரெயின் விடணும், ட்ரெயின் இல்லையா, எல்லாமே தட்டுப்பாடாகுது. அவர் எதுவுமே பண்ண மாட்டுறாப்புல. கொஞ்சம் நீங்கள் எதாவது பார்த்து பண்ணுங்க ஸ்டாலின். இந்த போராட்டம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இங்கே மட்டும் இல்லை, ஆல்மோஸ்ட் தமிழ்நாடு ஃபுல்லாக நடந்துருக்கு. இது வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி இங்கே தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ரொம்ப மோசமாக இருக்குன்ற ஒரே ஒரு காரணத்தினால எல்லா கட்சிகளும் ஒன்றா இணைஞ்சு இந்த போராட்டத்துக்கு வந்திருக்காங்க. இதில் வரும் கட்சிக்காரங்க மட்டும் இல்லாமல் நிறைய பொதுமக்களும் இதில் கலந்துருக்காங்க. காரணம் நிறைய ஆன்டி இன்கம்பன்ஸ் நிறைய இருக்கிறதுனால அந்த மாதிரி கலந்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு, அப்பான்னு கூப்பிடுற மாணவ மாணவிகள் அப்படிலாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்றோம். உண்மையிலேயே அந்த மாணவ மாணவிகளுக்கான பாதுகாப்பு இல்லைங்க, சுத்தமாக. அதாவது இந்த ஆக்சுவலாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் ஏன் இந்த அப்பான்ற ஒரு கான்செப்ட் உள்ளே வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் ஒரு பக்கம் நடிகர் விஜய் வந்துட்டு தளபதி, முதல்ல இளைய தளபதி சொல்லி சொன்னாங்க. அப்போது வந்து ஒரு ஆரம்ப ஸ்டேஜ்னா இளைய தளபதி, அப்புறம் கொஞ்சம் அவர் வளர்ந்ததுக்கப்புறமா தளபதின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் அதுக்கு முன்னாடியே வந்துட்டு ரஜினி படம் தளபதின்ற படம் வந்ததுக்கு அப்புறமாவே இவர் வந்து தளபதி அப்படிங்கிற மாதிரி இவருக்கே ஒரு புனைப்பெயர் வச்சுக்கிட்டாரு. அப்போது தளபதின்னு இவ்வளோ நாளாக எல்லா மக்களுக்கும் வந்துட்டு தளபதின்ற ஒரு இது பதிவானதுக்கு அப்புறமா இப்போ இவர் தளபதி ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டு வரதுனால தளபதி இனிமேல் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளை டாமினேட் பண்ணிட்டு போயிடுவாங்க போல. நம்ம அதுக்குள்ளே நம்ம பேரை மாற்றிக்குவோம். ஒரு பேர் எப்படி ஜெயலலிதா அம்மா வந்துட்டு அம்மான்ற ஒரு பேர் நிஜமாலே பெரிய அளவில் ரீச் ஆகி எல்லா மக்களும் வந்து அதை யூஸ் பண்ணி அம்மான்றது ரியலாகவே எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சாங்க.
சாதாரண பொதுமக்கள் கூட அம்மான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இது மாதிரி நம்ம ஏன் அப்பான்ற ஒரு வார்த்தையை திணிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே வந்து எல்லா இடத்துலயும் அப்பா அப்பா அப்படின்னு சொல்லி ஒரு விளம்பரப்படுத்தி அது பண்ணாங்க. அது பெரிய அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகலை, அதான் உண்மை. ஆனா அப்படி அப்பா அப்பான்னு சொல்றாரு தவிர இது எல்லாமே மேலதாங்க இருக்குது. யாருடைய மக்களுடைய மனசுக்குள்ளேயோ இதுக்குள்ளேயோ போகவே இல்லை. இவங்க எல்லாமே வந்துட்டு ஒரு செட்டப்பா தான் இருக்கு. எல்லாமே வந்து ஃபுல் செட்டிங். இது வந்துட்டு ரியலாவே வந்து இல்லை. இது நிஜமாவே பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு மாசம் 3000 ரூபாய் இப்போ இது கொடுக்குறேன்னு சொல்றதை விட இதுக்கான விளம்பர சார்ஜ் பாத்தீங்கன்னா 3000 கோடி இருக்கும். அதாவது இதை மக்களுக்கு போய் சேர்ந்தாலே அது ஆட்டோமேட்டிக்கா அவங்க உண்மையிலே பயனாளியாகி ஓட்டு போட போறாங்க. ஆனா இதுக்கு இவங்க பண்ணக்கூடிய விளம்பரம் பாத்தீங்கன்னா அத்தனை கோடி செலவு பண்றாங்க. இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப வந்து தவிர்த்திருக்கணும். அது இல்லாம இதுதான் வந்து இந்த இப்போ இதோட அவர் முதல்வர் கிடையாது. இப்போதைக்கு எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்ததுனால இதோட அவருக்கு வந்து ஓய்வு தேவை, வயசு ஆயிடுச்சு. ஆனா அப்படியே வந்துட்டு அவர் வந்து சுயநலமா நமக்கு அப்புறம் நம்ம புள்ள அப்படியே வரணும் அப்படிங்கிற மாதிரி, அடுத்தது உதயநிதி வரணும், இன்பநிதி வரணும், இப்படியே தான் நினைக்கிறாங்களே தவிர வந்துட்டு ஒரு ஜனநாயக கட்சியா, ஜனநாயக கூட்டணியா, ஜனநாயகத்தோட ஓட்டு போட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கல. இதோட அவங்களுக்கு ஓய்வு போதும். அவங்க அடுத்தது எதிர்கட்சியா நின்றுட்டு எதிர்கட்சியா நல்லா செயல்படுறாங்க, ஆளுங்கட்சியா சிறப்பாக செயல்படலை. ஏன்னா சொன்ன வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றல. நீங்க பாத்தீங்கன்னா நீட் எக்ஸாம் நான் ஒழிப்பேன்ற ஒரே சொல்லி உள்ள வந்தாங்க. அதே மாதிரி மாசம் வந்து உங்களுக்கு இபி சார்ஜ் வந்துட்டு உங்களுக்கு மாசம் வரும்னு சொல்லிட்டு உள்ள வந்தாங்க, அதையும் பண்ணல. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு டாஸ்மாக ஒழிப்பேன்னாங்க. நீங்க பாத்தீங்கன்னா டாஸ்மாக வந்து அதிகப்படுத்தி டார்கெட் அதிகப்படுத்தி தான் இன்னைக்கு வந்து அதிகப்படுத்தி மக்களை வந்து இப்போ என்னன்னா அது டாஸ்மாக குடிச்சு என்னாச்சு அவங்களுக்கு போர் அடிச்சு அது போதையே ஏறல, அதை விட அதிகமான போதையை தேடுறாங்க. இன்னைக்கு கஞ்சான்றது தேடுறாங்க. அப்புறமா அதுக்கான மாத்திரை மருந்துன்னு ஸ்கூல் பசங்களாம் கெட்டு சீரழிஞ்சு போயிருக்கு. இன்னைக்கு அவனுங்களாம் என்ன பண்றாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. அந்த மாதிரி ஒரு பைத்தியக்காரத்தனமா பண்றாங்க. இதை வந்து அரசு சட்டம், அதாவது காவல்துறை வந்து அவங்களால வந்து கண்ட்ரோல் பண்ணி வேலையை செய்ய முடியல. காரணம் கட்டுப்பாட்டோட சுதந்திரமா வேலை செய்ய விடல காவல்துறையும். இதே ஜெயலலிதா ஆட்சியில பாத்தீங்கன்னா வந்துட்டு காவல்துறைக்கு ஒரு நல்ல மரியாதை இருந்து ஒரு பயம் இருந்தது. ரவுடிசம்லாம் அவ்வளோ அதிகமா இருக்காது. இவங்க திமுகவில் வந்து பாத்தீங்கன்னா ரவுடிசமும் கட்ட பஞ்சாயத்து இவங்களே வந்துட்டு காவல்துறை போய் மிரட்டுறது, இது எங்க ஆளு தான் விடு, எங்க பக்கம் தான் விடு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறாங்க. இதெல்லாம் மாறணும்னா இந்த ஆட்சி மாறணும். நல்ல கூட்டணி தேசிய இதில் பார்த்தீங்கன்னா மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவோ ஃபண்டு ஒதுக்குறாங்க. தேசிய ஜனநாயக பாரதிய ஜனதா கட்சி நிறைய ஃபண்டு ஒதுக்குறாங்க. அந்த ஃபண்டெல்லாம் இவங்க கொண்டு போய் சேர்க்கவே மாட்டாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு தமிழக அரசு எப்பவுமே ஒரு மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து பயணிக்கும் போது தான் எல்லா திட்டமும் கொண்டு போய் மக்கள் கிட்ட போகும். இவங்க என்னன்னா எங்க அவங்க பேர் வாங்கிட்டு எப்பவுமே இவங்களோட அஜெண்டா பாருங்களேன். எப்பவுமே காங்கிரஸ் இருக்கும்போது காங்கிரஸோட சண்டை போடுவாங்க. எப்பவுமே மத்தியில சண்டை போட்டு எதிர்வினை ஆற்றுவாங்க. மக்களுக்கு சரியா பண்ண மாட்டாங்க. வர திட்டத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அதை வந்துட்டு நல்ல கவர்மெண்ட் வந்து இன்னைக்கு மோடி வந்து உலக தலைவர் அவ்வளோ ஸ்ட்ராங் பவர்ஃபுல் பர்சனாக இருக்காரு. இன்னைக்கு வந்து இன்னைக்கு நாடு வந்து இவ்வளோ பாருங்களேன், இவ்வளோ தட்டுப்பாடு இருக்கு. இந்த இடத்துல பெண்கள் எல்லாம் குழந்தைங்கள்லாம் பாதிக்கப்படுது. அவங்களுக்கு குரல் கொடுக்காம இவங்க அதை திசை திருப்பதுக்காக வந்துட்டு கேஸ் இதுவாச்சு, பெட்ரோல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு நாடகம் பண்றாங்க. இதெல்லாம் எந்த விதத்துல மக்கள் ஆனால் தெளிவா இருக்காங்க. கண்டிப்பா மக்கள் வந்துட்டு நல்லா புரியுது இவங்க பண்றது நாடகம். இன்னொருத்தன் இத்தனை வருஷமா இது பண்ணதை விட்டுட்டு இப்போ போய் ஒருத்தன் திருமுருகன் காந்தின்னு ஒருத்தன் அவன் வந்து இந்தியா ஒழிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்கான். இதெல்லாம் பக்கா வந்து பிளான் பண்ணி வந்து அதை இது பண்றாங்க. அது எதுக்கு தேவையே இல்லை. இவ்வளோ நாளாக என்ன பண்ணியிருந்தேன் இந்த சரி இதே குரலை அந்த பெண்கள்லாம் இவ்வளோ பாதிக்கப்படுறாங்க, அந்த குரலை கொடுத்துருக்கலாம்ல. இன்னைக்கு பாருங்களேன், கம்யூனிஸ்ட் கட்சி எப்பவுமே வந்து ஏதாச்சும் ஒரு குரல் கொடுத்துட்டே இருக்கும். ஒரு சாதாரண மக்களுக்காக குரல் கொடுக்கும். அவங்க வாயெல்லாம் அடைச்சிட்டாங்க. அதே மாதிரி மதிமுக குரல் கொடுக்கும், திருமாவளவன் கட்சி குரல் கொடுக்கும். திருமாவளவன் அவருடைய தனித்தன்மையை இழந்துட்டார். இப்போ வந்து எல்லாம் வந்து நமக்கு சீட்டு எங்க நம்ம வாய்ஸ் கொடுத்தோம்னா நமக்கு சீட்டு கம்மியாக கொடுத்துருவாங்களோ, நமக்கு வந்து இது கிடைக்காம போயிடுமோ, இந்த மாதிரியான ஒரு இதுல போய் மாட்டிக்கிட்டாங்க. இதெல்லாம் இது டோட்டலா மாறணும். இந்த தடவை வந்துட்டு ஆட்சி மாறணும், ஏடிஎம்கே ஆட்சி வரணும். விஜய் அப்படின்னு சொல்றாங்க. விஜய் பத்தி இன்னும் சொல்றேன், கிளியரா பாருங்க. விஜய் வந்துட்டு கண்டிப்பா உறுதியாகவும் கண்டிப்பா ஜெயிக்கும். விஜய் வந்து கூட்டணி வந்தாலும் வரலனாலும் ஜெயிக்கும். விஜய் கூட்டணி வந்தா பெரிய பெரும்பான்மையான இதுல ஜெயிக்கும். ஏன்னா அந்த ஓட் ஷேர் ஆகுறதுல 5000 ஓட்டு 10,000 ஓட்டு இந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் ஒரு சீட்டு மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே விஜய் இந்த பக்கம் வந்தாருன்னா அவருக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு பிளஸ் கிடைக்கும். ஏன்னா அவர் வந்துட்டு அவருக்கு ஒரு 30 சீட்டு கொடுத்தா 40 சீட்டு எடுத்த உடனே ஒரு ஆள் 30 சீட்டு வாங்குறது வந்துட்டு அவ்வளோ பெரிய பவர்ஃபுல். விஜயகாந்தே வந்துட்டு முதல்ல ஒரு சீட்டு ஜெயிச்சாரு, அதுக்கப்புறமா தான் ஒரு பெரிய முடிவு எடுத்து 36 சீட்டு ஜெயிச்சாரு. விஜய் வந்துட்டு இது ஒரு நல்ல வாய்ப்பு. அவர் யாரும் தவறாக கைட் பண்றாங்க. அவர் வந்துட்டு இதுக்கப்புறம் பேசி பிரோஜனம் கிடையாது. அவர் அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால அது அவர் அனௌன்ஸ் பண்ணாலும் பண்ணலைனாலும் கண்டிப்பா என்டிஏ கூட்டணி ஜெயிக்கும். விஜயனுடைய கட்சி வந்துட்டு ஒரு பெரிய அளவில் வந்து இது சீட்டு வராது. நிறைய பேர்
இப்போ என் பசங்க கூட வந்துட்டு டிவிக்கேன்றாங்க, ஆனால் அவங்களுக்கு ஓட்டு கிடையாது. இந்த சின்ன சின்ன பசங்க தான் வந்துட்டு ஒரு ஹைப் கிரியேட் பண்ணுறாங்க, ஆனால் அவங்களுக்கு ஓட்டு இருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிடையாது. நிறைய பேர் 17 வயசு 18 வயசு ஆனால் இன்னும் ஓட்டு ஐடியா இல்லாதவங்க தான் அந்த டிவிக்கேவை பூம் பண்ணுறாங்க. ரியல் டைமில் களத்தில் போய் பார்த்தீங்கன்னா டிவிக்கேல ஒரு உள்கட்டமைப்பே கிடையாது. அதெல்லாம் வந்து வர்றதுக்கு இந்த ஒரு எலெக்ஷன் நடக்கும்போதே இப்போ பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சி அடிக்கும், இந்த பக்கம் இந்த கட்சியும் அடிக்கும். இது வந்து விஜய்க்கு வந்து மிகப்பெரிய ஒரு அடியாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து ஒரு பெரிய பாடம் கற்றுக்கு வரானா. ஆனால் இது ஏன்னா இப்போ தானே இறங்குறாரு, எலெக்ஷனாக என்னன்றது தெரியும். டிஎம்கே வந்துட்டு எல்லா லெவலில் பவர் வேணாலும் யூஸ் பண்ணும். ஏடிஎம்கேவும் இவர் ஒத்துழைச்சு போல, அந்த பக்கம் மத்திய அரசையும் ஒத்துழைச்சு போல, தனியாக நிற்கிறேன் அப்படின்றாரு. பார்த்தா தெரியும் எவ்வளோ ஓட் ஷேர் ஆகுதுன்றது பர்சன்டேஜ்னு பார்த்தா தெரியும்.